சிந்து கோவில் நகை திருநது இசைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கிறாங்க. அந்த ஆசாரியோட ஒய்ஃபை வர சொல்லி, நடந்த உண்மையெல்லாம் நீங்களே உங்கள் வாயால் சொல்லுங்க அப்படின்ட்டு சிந்து சொன்னதும், அந்த லேடியும் இந்த ஆளு தான் என் புருஷன்கிட்ட கோவில் நகையை திருடி கொடுத்து உருக்க சொன்னது அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. இங்கே மகா இருந்துக்கிட்டு, இல்லைக்கா இவ ஏதோ ஆளை கூப்பிட்டு வந்து இப்படியெல்லாம் பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், லேடி இருந்துக்கிட்டு, நான் சாமி மேலே சத்தியமாக சொல்கிறேம்மா, இந்த ஆள் தான் நகையை என் புருஷன்கிட்ட கொடுத்து உருக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி செம கோவத்தோட இசைக்கிய லெஃப்ட் அண்ட் ரைட்டை வாங்குறாங்க. ஒன்று மகா இருந்துட்டு, அக்கா இசைக்கு அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா தடுக்கிறாங்க. கோவில் நகை மேலே கையை வச்சிருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம், கோவில் நகையை திருடினதுனால ஊர் முன்னாடி நான் எவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி இங்கே இசைக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. சிவா இசைக்கு கிட்ட போயிட்டு, எதுக்காக இசைக்கு இப்படியெல்லாம் பண்ண அப்படின்ட்டு அவங்களும் அடிக்கிறாங்க. உன்னை இசைக்கு இருந்துக்கிட்டு, இந்த சிந்துவை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு தான் நான் பண்ணேன் அப்படின்னு இசைக்கு சொல்கிறாங்க. உடனேவும் சிந்துவை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக கோவில் நகையே திருடுவியா அப்படின்ட்டு அன்னபூர்ணி மறுபடியும் அறையிறாங்க. காயத்ரி, இப்படி ஒருத்தன் உனக்கு புருஷனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, உனக்கும் இந்த இசைக்கு நடந்த கல்யாணத்தை செல்லாதுன்னு இப்போவே நான் சொல்கிறேன், இவன் கட்டின தாலி அவன் மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிரு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஆனால் காயத்ரி என்ன பண்ணன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. பைரவி இருந்துக்கிட்டு, அதான் அத்தையே சொல்கிறாங்களே காயத்ரி, இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பமே இல்லைல்ல, அப்படி இருக்கும்போது இதுதான் சரியான நேரம் இசைக்கை விட்டு நீ பிரியறதுக்கு, அவன் கட்டின தாலியை அவன் மூஞ்சிலே தூக்கி எரிஞ்சிரு அப்படின்ட்டு பைரவி சொல்கிறாங்க. மகா இருந்துட்டு, அக்கா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கக்கா, இசைக்கும் காயத்ரிக்கும் நடந்த கல்யாணத்தை எதுக்கு செல்லாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு மகா வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல இசைக்கு இருந்துட்டு, காயத்ரி அப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துறாது காயத்ரி அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே காயத்ரி அவங்க கழுத்தில் அந்த தாலியை கலட்டி இசைக்கோட மூஞ்சில் எரிஞ்சிடுறாங்க. உன்ன மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணதை நினச்சி அவமானப்படுறேன், இனிமேலும் இதை காலத்தில் சுமந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இங்கே இசைக்கிய சஞ்சயை வர சொல்லி போலீஸில் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. உடனே சிந்து இதை கண்டுபிடிச்சதுக்காக அன்னபூர்ணி சிந்துக்கு நன்றி சொல்கிறாங்க. இங்கே சிவாவும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.